வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கடலை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாரம்பரியமான மெத்தடில் செய்யாமல் வெள்ளை சக்கரை பயன்படுத்தி செய்ய போகிறோங்க. இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே கடலை மிட்டாய் டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். நான் வறுத்த நிலக்கடலையாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது கூட கொஞ்சம் நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் இதை வறுத்துக்க போகிறோங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்தா நல்லா முறுமுறுப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி இதை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதில் மேலே இருக்க தோல் எல்லாம் நல்லா கையை விட்டு அழுத்தி உரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி மேல் தோல் எல்லாத்தையும் நீக்கினதுக்கப்புறமா இதை கையை வச்சு நல்லா அழுத்தி 1-2 உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறோம். நம்ம எந்த கப்பில் கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை. இதே வெல்லமாக இருந்தால் 1 கப் கடலைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். வெள்ளை சக்கரை கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவே இருக்கும். அதனால் 3/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அது இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இல்லாட்டி இது அப்படியே கருகிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நல்ல ஒரு தங்க கலர் வரணும், அதாவது கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. இதுக்கடையில் நான் ஒரு 2 ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்க்குறதுனால நம்மளோட கடலை மிட்டாய் நல்ல ஒரு வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் உடனே நம்ம கடலையை சேர்த்துடலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதமெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே கடலையை சேர்த்துக்கலாங்க. வெல்லம்னா பதம் கரெக்டாக இல்லாட்டி நமக்கு மிட்டாய் அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. இதே நம்ம வெள்ளைச்சக்கரை சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே கடலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து திரண்டு வரணுங்க. சட்டியில் ஒட்டாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனிப்பு எல்லா கடலையிலையும் நல்லா ஒட்டுற மாதிரி இந்தளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக திரண்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு எண்ணெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. ஏற்கனவே எண்ணெயெல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கணும், இல்லாட்டி மிட்டாய் அப்படியே செட் ஆகிக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் தடவின இந்த பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு இது நல்லா மிட்டாய் மாதிரி செட் ஆகி வர்றதுக்கு இதை நல்லா அழுத்திடலாங்க. இந்த மாதிரி கடலை மிட்டாயை நல்லா அழுத்தி செட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்பூனில் பின்னாடி எண்ணெயை தடவி எடுத்துருக்கேங்க. அதை வச்சு நல்லா அழுத்திக்கலாம். எண்ணெய் தடவாமல் அழுத்துனீங்கன்னா மிட்டாய் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருங்க. அதனால் எண்ணெய் தடவிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி அழுத்துங்க. நல்லா செட் ஆகிற மாதிரி நல்லா அழுத்திக்கோங்க. அதே மாதிரியே சைட்லேயும் நல்லா சேப் வர்ற மாதிரி அழுத்திக்கோங்க. இதை காட்டிலும் நல்லா ஸ்கொயரான தட்டில் வச்சு நீங்கள் மிட்டாய் செஞ்சிங்கன்னா நல்லா ஸ்கொயரான கடலை மிட்டாய் கிடைக்கும். நான் நார்மலான தட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரெக்டான சேப் வர்ற மாதிரி அழுத்தி விட்டாச்சு. இது எல்லாத்தையும் டக்குன்னு செஞ்சிடணுங்க, இல்லாட்டி மிட்டாய் செட் ஆகிக்கும். டேஸ்ட்டெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சேப் எதுவுமே கிடைக்காது. இந்த அளவு நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த கடலை மிட்டாயை கட் பண்ண போகிறோங்க. நல்லா சூடோடு இருக்கும்போதே இந்த கடலை மிட்டாயை கட் பண்ணால் தான் கட் பண்ண வரும். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது, உடைய ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், இந்த அளவு சூடாக இருக்கும்போதே நம்ம கத்தியை வச்சு இதை நல்லா அழுத்தி கட் பண்ணிக்கலாம். கத்திலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடலை மிட்டாயை உங்கள் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனா தான் கடலை மிட்டாய் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டிலேருந்து எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், எண்ணெய் தடவி இருக்கனால. இப்போ இதை நம்ம உடைச்சிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக அதுவே பிரிஞ்சுட்டு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்திருக்கு. பாருங்கள், எந்த அளவு பர்ஃபெக்டாக நம்மளோட கடலை மிட்டாய் வந்திருக்கு. நம்ம செஞ்ச கடலை மிட்டாய்க்கும் கடையில் விற்கிற கடலை மிட்டாய்க்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காதுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வெள்ளை சக்கரையில் செஞ்சதுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்கங்க. அந்த அளவு பர்ஃபெக்டான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எந்த அளவு சூப்பராக உடைக்க வருதுன்னு. ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்மளோட கடலை மிட்டாய் நல்லா ஏலக்காய்லாம் சேர்த்ததுக்கு இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான கடலை மிட்டாயை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.